நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே நிறைய பேர் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு சில விஷயங்களை கையில் எடுத்தோம். இந்த பிச்சைவரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா என்சிஎல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை வந்து இரவு நேரங்களில் வந்து துர்நாற்றம் வீசு அந்த கம்பெனிலேருந்து வர புகையிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்தோம், போயிட்டு இதுக்கான போராட்டங்களை பண்ணோம், இதுக்காக போய் நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எழுதி கொடுத்தோம். ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் இதை நடைமுறைப்படுத்துறது எங்களுக்கு தடை பண்ணிட்டாங்க. நான் உண்மையிலேயே உங்களோட சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு நடவடிக்கையை நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா இந்த புகை வந்து பிச்சவரன்பட் பகுதி மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் காலனிக்கும் போகுது, பக்கத்தில் இருக்கிற ரோஜா நகருக்கும் போகுது. ஸோ இதுக்கான தீர்வை என்னால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுக்கான டெக்னிக்கல் வேலையை நாங்கள் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா புதுநகர், ரெட்டியார்பாளையம் புதுநகரில் வந்து விஷவாயு தாக்கி ஒரு 3 பேர் இறந்து போனாங்க. அப்போது நான் என்னோட சொந்த முயற்சியில் கிரீன் என்விரோ போல்ஸ்டார் அப்படின்ற ஒரு கம்பெனியில இருந்து ஒரு சீஃப் ரிசர்ச்சரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்த நான் வந்து செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு டெக்னிக்கலாக சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் சொன்னோம், இது மாதிரி இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக இந்த பிரச்சனைகள் வராதுன்னு. எங்ககிட்ட எங்களோட அந்த அதிகாரிகள் கேட்ட லஞ்ச பணம் 2 கோடி ரூபாய். அப்போ இதை எங்களால் தர முடியாதுன்னொடனே அந்த ப்ராஜெக்டை அப்படியே விட்டாங்க. இப்போது எங்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் வந்துச்சுன்னா என்னால் அதிகாரமாக அந்த கெமிக்கல்ஸை கொண்டாந்து போட்டு அந்த புதுநகரில் அந்த இருக்கிற அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமை கொடுக்க முடியும் என்னால். இதுக்கு நான் கேரண்டி தரேன். ஏன்னா இந்த விஷவாயு பிரச்சனை வந்து மூகாம்பிகை நகர்லையும் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே, அந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த விஷவாயு தாக்கின அந்த எஃபெக்ட் வந்து இன்னமும் இருக்குது. இதை வந்து என்னால் சரி பண்ணி கொடுக்க முடியும்.